அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. சரிங்களா? வாங்க போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியிடக்கூடிய ஒரு கருப்பொருள் உரிபொருள் முதற்பொருள் அட்டவணை தான். சரியா? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம். முதற் பொருள்னா என்ன அப்படின்றத போன வீடியோல நம்ம பதிவு பண்ணோம். முதற் பொருள்னா என்ன? நிலமும் பொழுதும். பொழுது எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெரும்பொழுதுனா என்ன அப்படின்றத நம்ம சொன்னோம். இந்த வீடியோல நம்ம சிறு பொழுதுனா என்ன, எதனை குறித்து வருகிறது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா நம்ம பெரும்பொழுதுனா என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு ஆண்டின் 6 கூறுகள் பெரும்பொழுது அப்படின்னு சொன்னோம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஆண்டின் 6 பொழுதுகளும் பெரும் பொழுது அப்படின்னு சொல்லி வரையறை செஞ்சோம். 2 மாதங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சிறு பொழுதுனா என்ன அப்படின்னா ஒரு நாளின் 6 கூறுகள் சிறு பொழுது வரையறை செய்யறாங்க. சிறு பொழுதுனா என்ன அப்படின்னா ஒரு நாளின் 6 கூறுகள் சிறு பொழுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப காலை சிறு பொழுதோட என்னது? காலை, நண்பகல், ஏற்பாடு. ஆமா, நல்ல ஒற்றை நல்லா கவனிக்கணும். இத நம்ம தப்பா சொல்லிடக்கூடாது இல்லையா? ஏற்பாடு கிடையாது, ஏற்பாடு. அடுத்து மாலை. சரிங்களா? யாமம், வைகறை. இந்த அதாவது ஒரு நாளோட 6 கூறுகள் தான். ஒரு நாளை எப்படி நம்ம வரையறை செய்யறாங்க? ஆமா, 12 மணிக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமா என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன் அப்படின்வோம். இல்ல ஒவ்வொருத்தவங்களும் 12 மணி தானே ஆகுது, 1 மணிக்கு மேல போனாதானே குட் ஆஃப்டர்நூன். அப்ப குட் மார்னிங் சொல்லலாமா, குட் ஈவினிங் சொல்லலாமா, எப்ப குட் நைட் சொல்லணும் அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகவே நாங்களாம் தமிழ் படிச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சல்யூட் தான். என்ன சொல்லுவோம் அப்படின்னா வணக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையால அலங்கரிக்கப்பட்டுருவோம் தமிழ. ஆனா என்ன செய்யறது அப்படின்னா இந்த வரையறை கூட நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. எப்ப குட் மார்னிங் சொல்லணும், எப்ப குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும்ன்ற வரையறை நமக்கு தெரிய மாட்டேங்குது. அத சிறு பொழுதுல அழகா நம்மளுடைய முன்னோர்கள் வழிவகை செஞ்சிருக்காங்க பாருங்களேன். காலை எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை காலை அப்படின்னா 6 மணி முதல் 10 மணி வரை இருக்கக்கூடிய நேரங்களுக்கு பெயர் தான் காலை. சொல்லுவாங்க காலை 10 மணிக்கு வர சொன்னாங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்ப 10 மணி வரை இருக்கக்கூடிய பெயர் தான் காலை. சரியா? நண்பகல் அப்படின்னா என்ன? 10 மணி முதல் 2 மணி வரை இருக்கக்கூடியது நண்பகலா மாறிடும். நீங்க கவனிங்க, 10 மணி வரைக்கும் உள்ள முடிஞ்சிடணும். முடிஞ்சிட்டு தொடங்கக்கூடியது 10:01 ஆயிடுச்சு அப்படின்னா அது நண்பகலாம். அப்ப இந்த நண்பகலுக்கு நம்ம சொல்லக்கூடிய வணக்கங்கள் என்ன அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன். யாராவது 10 மணிக்கு நம்ம போய் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோமா? சோ வரையறை செய்யணும் இல்லையா? அப்ப நண்பகல் அப்படின்னா என்ன அப்படின்னா 10 மணி முதல் 2 மணி வரை இருக்கக்கூடியது நண்பகல். அடுத்து பாரு, ஏற்பாடு. 2 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரங்கள் ஏற்பாடு. 2 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடியதுதான் என்னது? ஏற்பாடு. எல் கூட்டல் பாடு ஏற்பாடு. லகரம் ரகரமா அளவெடுக்கும். சரியா? லகரமானது ரகரமாக மாறி வரும். ஏற்கூட்டல் பாடு. இப்ப கார் சிலம்பு என்பதனை பிரிக்கும் முறை கால் கூட்டல் சிலம்புன்னு தான் நம்ம பிரிப்போம் இல்லையா? கார் சிலம்பு. ஆனா பிரிக்கும் முறை எப்படி வரும்? கால் கூட்டல் சிலம்பு அப்படின்னு வரும். சரியா? அப்ப நகரம் ரகரமாக மாறி அளவெடுக்கும் இலக்கியங்களை பொறுத்தவரை ஏற்பாடு எல் கூட்டல் பாடு. இது எத்தனை மணி வரை இருக்கு அப்படின்னு பாருங்களேன். 2 மணி முதல் 6 மணி வரை. 2 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடியதுதான் எது? ஏற்பாடு. பிரிக்கும் முறை எல் கூட்டல் பாடு. அப்ப எல்லுனா என்னது அப்படின்னா ஞாயிறு என்பது தமிழில் பொருள். எல் என்பது ஞாயிறு. பாடு என்பது மறையும் நேரம். ஏற்பாடு என்பது ஞாயிறும் மறையும் நேரத்தை குறிப்பதாகும். ஞாயிறுனா என்ன? சூரியன் அப்படின்றது நமக்கே தெரியும். 6 மணிக்கு விளக்கு வைக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப 6 மணிக்கு விளக்கு வைக்கணும் அப்படின்னா அந்த சூரியனானது என்ன செஞ்சிருமா?
மறைந்து போகக்கூடியது. அடுத்து என்ன வரும்? நிலவு வரக்கூடிய ஆரம்பம். அந்த நல்ல நேரத்துல பெண்கள் வீட்டில் விளக்கு வைப்பது நல்லது அப்படின்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப ஞாயிறு மறையும் நேரம். சரிங்களா? அப்ப ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரத்தை குறிப்பிடுவதாகும் அப்படின்னு நம்ம சிறுபொழுதுல படிக்கிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம கவனிக்கலாம் மாலை. எது மாலை? இது தெரியும் நமக்கு. 6 மணி முதல் 10 மணி வரை இருக்கக்கூடியது மாலை தான்ப்பா. சாயங்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாலை 10 மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு பெயர் மாலை. யாமம் 10 மணி முதல் 2 மணி வரை இருக்கக்கூடியது யாமம். யாராவது எழுப்பிட்டாங்க அப்படின்னா ஏன் இப்படி நடு ஜாமத்துல பாருங்க, 10 மணிக்கு நம்மளுக்கு நடு ஜாமம் தான், அது யாமம். ஆனா தமிழர்கள் வந்து திரிச்சிட்டோம் ஜாமம் அப்படின்னு. ஆனா அதுக்கு பேர் யாமம். சரிங்களா? அடுத்து வைகறை. வைகறை 2 மணி முதல் 6 மணி வரை, காலை 6 மணி முதல் இருக்கக்கூடிய நேரங்காலத்திற்கு பெயர் வைகறை. வைகறையில் துயில் எழுதல் வேண்டும். வைகறையில் துயில் எழுதல் வேண்டும். துயில் மீன்ஸ் தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 2 மணி முதல் 6 மணி வரை இதுக்குள்ள நீ என்ன செஞ்சிருந்திருக்கணும்? எந்திரிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு 4 கூறுகளை சிறுபொழுதுகளாக வரையறை செய்யப்பட்டுள்ளன. அப்படின்னு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சிறுபொழுதோட வரையறை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப முதற் பொருள் பார்த்திருக்கோம். இது அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, போன வீடியோலயே நம்ம உரிபொருள்னா என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சரி, சும்மா ஞாபகப்படுத்துறேன். உரிபொருள்னா என்ன அப்படின்னா, அகப்பாடல்களுக்குரிய உரிய பொருள் உரிபொருள் எனப்படும். அகப்பாடல்களுக்குரிய உரிய பொருள் என்ன பொருள் எனப்படும்? உரிபொருள் எனப்படும். முதற் பொருளும் கருப்பொருளும் பாடலின் உரிபொருளை மையப்படுத்த உதவுகின்றன. நல்லா கவனிங்க. முதற் பொருளும் கருப்பொருளும் சேர்ந்து பாடலின் உரிபொருளை மையப்படுத்த உறுதிப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப உரிபொருள்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, குறிஞ்சி வந்து என்ன அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். குறிஞ்சி வந்து என்னது? புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அந்த புணர்தலும் புணர்தல் நிமித்தத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தலைவனும் தலைவியும் காணல். போன வீடியோலயே நான் தெளிவா கொடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப முல்லையில என்ன நடக்குதுன்னு பாரு. முல்லை வந்து என்ன உரிபொருள் பார்த்தோம்? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். தலைவன் தலைவிக்காக காத்திருத்தல், அப்ப இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். ஊடலும் ஊடல் சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உரிபொருள் என்ன பார்த்தோம்? ஊடலும் ஊடல் சார்ந்தது அப்படின்னு சொல்றோம். தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்படக்கூடிய காதலும் சரி, மோதலும் சரி, ஊடலும் சரி, பிணக்கும் சரி, எல்லாமே இந்த நிலத்துலதான் நடக்கும் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணோம். நெய்தல்ல என்ன பார்த்தோம்? மணலும் மணல் சார்ந்த இடமும் இல்லையா? கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் எனப்படும். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் எனப்படும். தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல். அதனாலதான் தலைவிக்கு என்ன நோய் வந்து அதிகரிக்கும் சொன்னோம் நம்ம? பசலை நோய் அதிகரிக்கும். பசலை நோய் மீன்ஸ் காதல் நோய் அப்படின்னு சொல்லி நம்ம வரையறைக்கு போட்டோம். சரிங்களா? இப்ப நம்ம லாஸ்ட் ஒன் பாலை நிலம். மணலும் மணல் சார்ந்த நிலமும். இது வந்து உரிபொருள். சரிங்களாடா? மணலும் மணல் சார்ந்த இடமும் என்பது எனது முதற் பொருள். அப்ப பாலையில என்ன நடக்கும்? உரிபொருளா? பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். தலைவன் தலைவிக்கு இடையேயான ஒரு சிறு பிரிவு, பொருள் வயிறு பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தலைவன் பொருள் தலைவனை வந்து தலைவியை வந்து ஏற்றுக்கொள்ள சம்மதித்த பிறகு ஒரு சிறு பிரிவு ஏற்படுது அவர்களுக்குள்ள. இது நெடுங்கால பிரிவெல்லாம் இல்ல. ஏன்னா தலைவன் வந்து எங்க போறான்? பொருள் தேட போறான் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம உரிபொருள்ல வந்து பதிவு பண்ணியிருக்கோம் போன வீடியோல. உரிபொருள் ரொம்ப அட்டவணை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க போன வீடியோவை வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது இது வந்துட்டு முதற் பொருளோட சிறுபொழுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நல்லா கவனிங்க. முதற் பொருள் பார்த்துருக்கோம், உரிபொருள் பார்த்துருக்கோம். நம்மளுடைய அடுத்த வீடியோல கருப்பொருள் அட்டவணை பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வீடியோ பயனுள்ள தகவல்களை தந்திருக்குமேயானால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.